அடுத்தது ஹெட்டிங் டேக்ஸ். ஹெட்டிங் டேக்ஸ் எதுக்குன்னா ஒரு சைட்டோட ஸ்ட்ரக்சரை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணுறதுக்காகவோ இல்லைனா சர்ச் இன்ஜினை ஏமாத்துறதுக்காகவோ நம்ம பண்ணுறதில்ல. இந்த H1 H2 H3 டேக்ஸை வச்சு நம்மளோட பேஜை அலைன் பண்ணும்போது சர்ச் இன்ஜினுக்கும் சரி யூசருக்கும் சரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். அதுதான் ஹெட்டிங் டேக்ஸோட பர்பஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் ஒரு H1 டேக் தான் இருக்கணும். H1 டேக்குக்கு தான் இருக்கிறதுலையே ஹை வெயிட்டேஜ். அதுக்கு அடுத்தது H2 டேக், அடுத்தது H3, அடுத்தது H4, H5, H6 அந்த மாதிரி. யூஸ்வலாக நம்மளோட ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அதே ஃபார்மேட் தான். ஒரு தலைப்பு இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு சப்ஹெட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே குட்டி குட்டி சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? அதே ஃபார்மேட் தான் இங்கேயும். அதை வந்து HTML இந்த மாதிரி H1 to H6 டேக்ஸாக அலைன் பண்ணுறாங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஒரு பேஜுக்கு ஒரு H1 ஹெட்டிங் தான் இருக்கணும். H2 ஹெட்டிங் எவ்வளோ வேணால் இருக்கலாம், H3 ஹெட்டிங் எவ்வளோ வேணால் இருக்கலாம், அதே மாதிரி H4, H5, H6 எவ்வளோனாலும் இருக்கலாம். பொதுவாக H1, H2, H3 3 டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பேன் டேகோ இல்லைனா ஒரு P டேகோ யூஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதில் வெயிட்டேஜ் எதுக்கு ஜாஸ்தினா H1க்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி, H2க்கு அதை விட கொஞ்சம் கம்மி, H3க்கு அதை விட கொஞ்சம் கம்மி. எப்படி நம்ம டைட்டில்லையும் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லையும் கீவேர்டு இன்க்ளூட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் கீவேர்டு இன்க்ளூட் பண்ணலாம், பட் ஸ்டஃப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு H1 தான் பர் பேஜுக்கு இருக்கணும். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி H1 டேக்குன்றது ஒரு பேஜுக்கு ஒன்று தான் இருக்கணும். H2, H3 டேக்ஸ் வேணால் நமக்கு நிறையா இருக்கலாம். இது நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து பேஜை நான் க்ரியேட் பண்ணி காமிக்கும் போது புதுசாக ஒரு பேஜ் ஆன் பேஜ் SEO ஆப்டிமைஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் செஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் இந்த H1 டேக்னா என்ன, H2 டேக்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இன்னும் கிளியராக புரியும். இப்போதைக்கு நீங்கள் இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூசரோட ரீடபிலிட்டிக்கு தான் யூஸ் பண்ணணுமே தவிர சும்மா சர்ச் இன்ஜினை ஏமாற்றணுன்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஓவர் யூஸ் பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். எங்கெங்கே அப்ளிகபிளோ எங்கெங்கே தேவையோ அங்கங்கே தான் நம்ம வந்து H1 H2 டேக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்.